ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோயம்புத்தூரில் எப்படி கொள்ளு பயிர் கடைஞ்சி சாப்பிட்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, கொள்ளு பயிர் 100 கிராம் எடுத்துருக்கிறேன், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்துருக்கிறேன், சின்ன வெங்காயம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், நிறைய போடுங்க, குழந்தைங்களுக்கு நல்லது, கடைஞ்சி தான் சாப்பிட போகிறோம். அதனால் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் வாசத்துக்காக. மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன், சீரகம் எடுத்துருக்கிறேன், மல்லித்தலை அதே மாதிரி எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம 10 விசில் விட்டு அப்புறம் கடைஞ்சி சாப்பிட போகிறதுனால குழந்தைங்களுக்கு நல்லா உடம்புல இது சேரும். அதனால் நிறைய மல்லித்தலை போட்டுக்கோங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன், பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுக்கலாம், நல்லெண்ணெய் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு வாங்க இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நான் சின்ன குக்கர் தான் வைக்கிறேன். இப்போ நல்லெண்ணெய் தான் நான் பயன்படுத்துகிறேன். ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஏன்னா ரொம்ப குட்டி ஸ்பூனு, அதனால் நான் 4 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். லைட்டாக எண்ணெய் காஞ்ச உடனே இந்த வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். லைட்டாக கிண்டுங்க. சின்ன வெங்காயத்தை முழுசாகவே கட் பண்ணி முழுசாகவே போட்டுடலாம், நறுக்குன்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கடைஞ்சி சாப்பிட்றதுனால ஓகே தான். அதுக்கப்புறம் தக்காளியை போட்டுடலாம். ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். லைட்டாக வதங்கட்டும். இப்போ நான் 100 கிராம் பருப்பு போட்டிருக்கிறேன். 100 கிராம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 4 பேர் சாப்பிட்றதுக்காக நான் போட்டிருக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கலாம். 100 கிராம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரை டம்ளர், ஒரு டம்ளரில் அரை டம்ளர் போடுறீங்க, 100 கிராம் பிடிக்கும் அப்படின்னா அதுக்கு பார்த்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும் வேக வைக்கிறதுக்கு. அப்போ தான் சரியாக வேகும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதெல்லாம் வதக்கி முடிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 10 விசில் விட்டுறணும். நான் நார்மல் அடுப்பில் தான் வச்சுருக்கிறேன். 10 விசில் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்ருங்க. வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு தாளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் மண்சட்டியில் போட்டு கடைஞ்சால் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். மண்சட்டி போட்டு மண்சட்டியில் பருப்பு பலகை வச்சு நல்லா கடைஞ்சி சாப்பிடுங்க. இல்லை நாங்கள் நார்மல் பாத்திரத்துலேயே கடைஞ்சிக்கிறனாலும் ஓகே தான். அதுக்கு தாளித்து கொட்டினதுக்கப்புறம் பொடி உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட வேண்டாம். பொடி உப்பு போட்டு தாளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் கடைஞ்சிட்டு நம்ம இதில் குழந்தைங்களுக்கு நெய் போட்டு கொடுக்கலாம். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். ஏன்னா இந்த தக்காளி நம்ம போடுறது பார்த்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் போடுறோம், மற்றபடி புளிச்சிட்டு இருக்காது, நல்லாயிருக்கும். பருப்பும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். ஏன்னா அந்த மல்லித்தலை போடுறதுனால நல்ல ஒரு மணமாக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நான் கொள்ளு பருப்பு கழுவி வச்சுருக்கிறேன். நான் ஊற வைக்கல, உடனே தான் கழுவி வச்சுருக்கிறேன். அதை போடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மல்லித்தலையும் போட்டுடலாம். நான் ஒரு 400 ml தண்ணி ஊற்றுறேன். அரிசி கழுவின தண்ணி தான் ஊற்றுறேன். அதுக்கடுத்து மஞ்சத்தூள் போடுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் போடுறேன். அப்புறம் சீரகம் போடுறேன். அது நல்ல ஜீரண சக்தியாக இருக்கா, நம்ம ஜீரகம் போடுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். போட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கலாம். வச்சுட்டு குக்கருக்கு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஆவி விசில் போட்டு கரெக்டாக 10 விசில் விடுங்க. 10 விசில் விட்டுட்டு அப்புறம் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்ருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம குக்கர் திறந்து பார்க்கலாம். கொள்ளு பயிர் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கரண்டி வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி அதிகமாக இருந்துச்சுனாலும் நம்ம கடைஞ்சிட்டு அப்புறம் தேவைப்பட்டால் இது பண்ணிக்கலாம். ரசம் வைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம இந்த ரசத்துக்கு இந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும்.
ரசம் வைக்கலாட்டி நம்ம இதை நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணியை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா இல்லாட்டி கையில் ரொம்ப தெறிக்கும் மண்சட்டியில் பண்ணுறதுனால. மிக்சியில் எப்போவும் நீங்கள் ஆற வச்சு போடாதீங்க, அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்காது. நான் இது வரைக்கும் பண்ணதில்லை, அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்த டைம் வந்து உங்களுக்கு கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லித்தரேன். அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம தண்ணி வைப்போம். இப்போ நார்மலாக வச்சுருக்குறோம், அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக வைப்போம். இப்போ பாருங்கள், தாளிக்கலாம் நம்ம. எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. நம்ம இந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி முருகலாக ஆகணுன்னு பாருங்கள், நல்லா முருகலாகிடுச்சு தாளிசம். அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மண்சட்டியில் கொட்டிடலாம். கொட்டிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா மறுபடியும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பருப்பலகை வச்சு இதை நல்லா கடைஞ்சிட்றோம். கடைஞ்சிட்டு இந்த இருக்கிற தண்ணியை இதில் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம கடைஞ்சிட்டோம். நல்ல கெட்டியாக இருக்குது. இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு கெட்டியாக ஊட்டுற மாதிரி இருந்தால் இது மாதிரியே எடுத்து வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கட்டும் அப்படின்னா இந்த தண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா, இந்த தண்ணியில் நல்லா இந்த பருப்பாலையெல்லாம் கழுவிடுங்க. கழுவிட்டு நான் எல்லா தண்ணியுமே ஊற்றிடுறேன். கொஞ்சமாக தான் இருக்குது, அதனால் எல்லா தண்ணியுமே ஊற்றிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்ம சாப்பாட்டுக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள். ஓகே, உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. தாளிச்செல்லாம் கொட்ட வேண்டாம், நம்ம கொட்டிட்டோம். உப்பு தேவையான அளவு போட்டோம், எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ அருமையான உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான கோயம்புத்தூர் கொள்ளுப்பருப்பு நான் ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.